ஆண்டவரில் மிகவும் பிரியமான நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் அவர்களே, பொருளாளர் தந்தை முனைவர் அருள் பணி டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்களே, திருத்தொண்டர் தாளாளர் ஆசீர்வாதம் அவர்களே, இங்கே வந்திருக்கிற அருள் பணியாளர்களே, நம்முடைய ஏயு பேங்க் மேனேஜர் அவர்களே, இந்த அருமையான தொழிற்பயிற்சி நிலையத்தின் ஆசிரியர் பெருமக்களே, மற்ற உழைப்பாளர்களே, முக்கியமாக இங்கே இருக்கின்ற மாணவ கண்மணிகளே, தூரத்திலிருந்து வந்திருக்கிற மேனாள் மாணவர்கள், இப்போது பல்வேறு வேலைகளில் பாடுபட்டு கொண்டிருக்கிற அன்பார்ந்த தம்பிகளே, உங்கள் எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டத்தில் சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லைட்டு, ஒளி, கிறிஸ்மஸ்னாவே ஒளி தான். ஆண்டவர் ஒளியாக பிறந்தார். அதை அறிக்கையிடும் விதத்தில் இப்படி வண்ண விளக்குகள், அழகான அலங்கரிப்புகள் எல்லாமே மனசை தொடுகிறது. இவையெல்லாம் எதற்காக? நமக்கு மகிழ்ச்சியை ஊட்ட. அதை தாண்டி எங்கே பார்த்தாலும் பெரிய சிறிய மின் விளக்குகள், அழகாக அலங்கரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்மஸ் குடில், இதெல்லாம் எதற்காக எனும்போது, அன்றைக்கு இங்கே சமணசுகள் போல நாட்டியம் ஆடிய இந்த மாணவர்களைப் போல வானத்திலிருந்து ஒருவர் சொன்னார், இதோ மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். மக்களுக்கெல்லாம், உனக்காக மட்டுமல்ல, எனக்காக மட்டுமல்ல, ஏழைக்காக மட்டுமல்ல, பணக்காரருக்காக மட்டுமல்ல, அந்த ஜாதியை சார்ந்தவனுக்கு மட்டுமல்ல, இந்த ஜாதியை சார்ந்தவனுக்கு மட்டுமல்ல, அந்த மொழியை சார்ந்தவனுக்கு மட்டுமல்ல, எல்லா மொழியை சார்ந்தவர்களுக்கும். ஆகையினால நம்முடைய புனித தெரேசா ITI தொழிற்பயிற்சி கல்லூரி இதை கொண்டாடுவது மிக மிக பொருத்தமானது. ஏனென்றால் நீங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கத்தான் ஆண்டவர் வந்தார். அப்போது நிறைய ஒரு மிலிட்ரி மாதிரி வான தூதர்கள் இடையர்களுக்கு தோன்றினார்களாம். ஒரு ஆர்மி மாதிரி தோன்றினார்களாம். அப்போது சொல்லப்பட்ட செய்தி பாருங்கள், பாடல் பாருங்கள். உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் அவர் தயவு பெற்றவர்களுக்கு அமைதி உண்டாகுக. ஒரு பக்கம் கடவுளுக்கு மகிமை, இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் அமைதி. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுகிறது, அவர் தயவு பெற்றவர்களுக்கு. நம்முடைய ITI மாணவர்கள், ஆசிரியர்கள், அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தயவு பெற்றவர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம், நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. நல்ல மனமுடையவர்கள். நம்முடைய திருத்தொண்டர் ஆசீர்வாதம் நல்ல மனமுடையவர். ஆகையினால்தான் முடங்கியிட சூழ்நிலையில், தூங்கி போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த தொழிற்பயிற்சிக்கு ஒரு உயிர் கொடுத்து இத்தனை நாட்கள் வளர்த்திருக்கிறார். நல்ல மனசு இருந்தது அவருக்கு. இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் நல்ல மனசு உள்ளவர்கள். மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லாம் நல்ல மனசு உடையவர்கள், உழைப்பாளிகள். இந்த நல்ல மனசினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு பக்கம் நிம்மதி இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அருமையான தொழிற்பயிற்சி நிலையம். எனவே பிரியமான மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கிற மற்ற அன்பர்களே,
உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் இதைத்தான் சொல்கிறேன். உங்களால் மற்றவர்களுக்கு நிம்மதி இருக்க வேண்டாம், உங்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இப்போ சில பேர் வேலை செய்கிறீங்க, எந்த விதமான கெட்ட பழக்கத்திலும் ஈடுபடாமல், சூதாடாமல், குடிக்காமல், உங்களை மையமாக வைத்து வாழாமல், உங்கள் குடும்பத்தை மையமாக வைத்து வாழ்ந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்கள், அந்த குழந்தை, கடவுளின் குழந்தை மரியா வழியாக, வளர்ப்பு தந்தை சூசையப்பர் வழியாக எப்படி பாதுகாப்பாக இருந்தது என்று. அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் பாதுகாப்பில் எனக்கு அக்கறை உண்டு, இந்த அருள் பணியாளர்களுக்கு அக்கறை உண்டு. முக்கியமாக நம்முடைய திருத்தொண்டர் ஆசீர்வாதம் அவர்களுக்கு அக்கறை உண்டு. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால், வாழ்க்கையே முடிந்து விட்டது, இன்னும் பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் நாம் போக முடியவில்லை, இன்ஜினியர் ஆக முடியவில்லை, டாக்டர் ஆக முடியவில்லை, இன்னும் பெரிய பதவிக்கு வர முடியவில்லை என்றெல்லாம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு நம்பிக்கை கிடைத்ததே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் முதலாக சொல்ல வேண்டியது. அன்றைக்கு சமணசு சொன்ன அதே செய்தியைத்தான், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, என்னால் உண்டு என்று அந்த நம்பிக்கையை நீங்கள் அளிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். பின்னாளில் பெரிய பிள்ளையாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் 30 வயசு வரைக்கும் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அவர் இன்னும் அதிகமாக பேச தொடங்கின பிறகு சில நல்ல காரியங்கள்லாம் சொன்னார். எதுக்காக பிறந்தேன்? இப்போ நீங்களும் நானும் அடிக்கடி கேட்குறோம், நான் இருக்கிறேன்னா சேலம் மறை மாவட்டத்துக்கு எதுக்காக ஆயராக இருக்கிறேன், சேலம் மறை மாவட்டத்துக்கு எதுக்காக ஒரு அருள் பணியாளராக இருக்கேன், எல்லாரும் கேட்கணும். இங்கே இருக்கிற பெரியவர்கள், திருமணமானவர்கள் எதுக்காக இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். மாணவர்களாகிய நீங்கள் எதற்காக நான் இருக்கிறேன் என்றெல்லாம் கேட்டு பார்க்க வேண்டும். எதுக்காக நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன் என்று கேட்டு பார்க்க வேண்டும். முக்கியமாக இயேசு சொன்னார் சில காரியங்களை. அன்னைக்கு எசையாவினுடைய பகுதியை ஒரு நாள் வாசித்து, இன்று இவ்வாக்கு நிறைவேறிட்டுன்னு சொன்னார். எளியோருக்கு நற்செய்தி வழங்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க, இன்னும் தாண்டி போனா உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, விடுதலை, மகிழ்ச்சி உங்களால், உங்கள் குடும்பத்தாரால், இயேசு பிறந்ததால் மனுக்குலத்துக்கு மகிழ்ச்சி, விடுதலை, ஆறுதல் கிடைத்தது போல உங்களால் கிடைக்க வேண்டும். இன்னொரு தடவை சொன்னார் இயேசு, நீதிமான்களை அல்ல பாவிகளை ஏற்றுக்கொள்ளவே நான் வந்தேன். எல்லாரையும் ஏற்றுக்கணும். வீட்டில் கூட பிரச்சனை இருக்கும், கவலைப்படாதீங்க. அண்ணனோ தம்பியோ என் அப்பா அம்மாவோ பிரச்சனையா இருக்கலாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடின உழைப்பு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் உத்வேகம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். மாணவர்களே, ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார், நாம் யாரையும் ஒதுக்கி விடக்கூடாது. ஆகையினால்தான் பிற நம்பிக்கையை சார்ந்தவர்களோடு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது நான் மகிழ்ச்சியோடு, ஆண்டவர் எல்லாருக்கும் தானே, யாரையும் ஒதுக்கி விடவில்லையே, அதே போலத்தான் ஆண்டவர் சொன்னார், தான் வந்ததன் நோக்கம் அதுதான் என்று சொன்னார். இன்னும் ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் எல்லாருக்கும் உணவு. பெத்லகேம்ல பிறந்தான்னு தெரியும். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஆண்டவர் நானே வானிலிருந்து இறங்கி வந்த அப்பம், நான் உங்களுக்கு சாப்பாடு. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் தான் உங்களுக்கு சாப்பாடு. என்னுடைய திறமை, என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேரம். அன்பார்ந்த குடும்பத்தினரே, உங்களுக்கு நான் உணவாக போகிறேன். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உணவாக போகிறார் என்று சொன்னார். பின்னாளில் சிலுவையில் சாகும் முன் அவரே அதற்கு முந்தின நாள்
அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னார். நம்மையே நாம் கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். அதற்காகத்தான் ஆண்டவர் பிறந்தார். அதற்காகத்தான் ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் சொன்னார் இன்னொரு தடவை, எனக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? என் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என் சாப்பாடு. இங்கே படிக்கிற சமயத்தில் எல்லாரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். இங்க உங்களுடைய ஆசிரியர் சொல்லும்படி நீங்கள் செய்வதுதான் உங்கள் சாப்பாடாக இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் உங்கள் சாப்பாடாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் சாப்பாடு, உங்கள் உணவு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. இயேசு அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். இன்னொரு தடவை ஏசாமி சொன்னார், நான் சமாதானத்தை கொண்டு வரவில்லை, வாழையே கொண்டு வந்தேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? நீதிக்காக நான் இருக்க போறேன், அதனால பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் கெட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றதில்லை. சமூகத்திலே நீங்கள் தலைவர்கள் ஆவீர்கள். அப்போது உண்மைக்காக நின்றால் 4 பேர் எதிர்த்து நிற்பார்கள். துடிப்போடு துணிச்சலோடு அநீதியை எதிர்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பிறந்ததன் நோக்கத்தை இப்படியெல்லாம் ஆண்டவர் எடுத்து சொன்னார். உங்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, கடவுள் உருவாக்கியதன் நோக்கம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அது நிறைவேறும் விதத்திலே நம்முடைய பிறப்பால், இயேசுவின் பிறப்பால் உலகமெல்லாம் மகிழ்வது போல என்னுடைய பிறப்பால் எல்லாரும் மகிழச் செய்வேன், யாரும் கண்ணீர் வடிக்க செய்ய மாட்டேன் என்று நீங்கள் எல்லாரும் உறுதி கொண்டு வாழும்படி உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த பாலகன் கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நிறை மகிழ்ச்சியா, நிம்மதியா, அமைதியா, நம்பிக்கையா நிறைப்பாராக. நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்.